பிரபா ஜிவிடி 360 நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து அதை பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து பார்ட் 2 ஓகேங்களா. 11th எக்கனாமிக்ஸில் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களின் வகைகள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்களின் வகைகள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு 2 இருக்குது. அடுத்தது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்ட காலங்களில் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வந்து வளங்களை தான் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 இருக்குது. காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரினத் தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி. அடுத்தது புதுப்பிக்க இயலாத வளங்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவைகள் தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து படிமேறி பொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இது எல்லாமே வந்து புதுப்பிக்க இயலாத வளங்களாக இருக்குது. இந்தியாவில் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். உலகில் வந்து 7வது இடமாக இருக்குது. உலக நிலப்பரப்பில் 2.4% இருக்குது. 4.2% இருக்குது. வேளாண் புள்ளி விவரப்படி அதிக பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் வந்து 10 ஏக்கருக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. குறைவானதுன்னா 1 ஏக்கருக்கு கம்மியாக வச்சுருக்காங்க. 2007 நிலவரப்படி இந்தியாவோட காடுகள் வந்து 69.09 மில்லியன் ஹெக்டருக்கு வந்து இருக்குது. மொத்த நிலப்பரப்பில் 21.02% இருக்குது. இதில் அடர்ந்த காடுகள், ஓரளவு அடர்ந்த காடுகள், அப்புறம் பரந்தவெளி காடுகள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அடர்ந்த காடுகள் அப்படின்னா 8.35 மில்லியன் ஹெக்டராகவும், ஓரளவு அடர்ந்த காடுகள் 31.90 மில்லியன் ஹெக்டர், பரந்தவெளி காடுகள் 28.84 மில்லியன் ஹெக்டராக இருக்குது. கனிம வளங்கள் அடுத்த டாபிக் பார்க்கலாம். கனிம வளங்களில் ஃபஸ்ட்டு இரும்பு தாது பார்க்கலாம். இரும்பு தாதில் ஹேமடைட் வந்து மேக்னடைட் அப்படின்னு இருக்குது. ஹேமடைட் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து இது இருக்குது. இது டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது வந்து 4630 இருக்குது. ஆனால் நிறைய 5 டிஜிட்ஸில் வரும் ஓகேங்களா. அது மேக்னடைட் பார்த்திங்கன்னா 10,619 மில்லியன் டன் ஓகேங்களா இருக்குது. இதே வந்து இரும்பு ஹேமடைட்டில் வந்து எங்கெங்கே இருக்குன்னா சி ஜோக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஜோக் இது வந்து சீனா சத்தீஸ்கர், ஜேனா ஜார்க்கண்ட், ஓனா ஒடிசா, ஜீனா கோவா, கேனா கர்நாடகா. மேக்னடைட் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து மேற்கு கடற்கரையில் காணப்படுது. அதே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் சில இடங்களில் வந்து இரும்பு தாது காணப்படுது. அடுத்தது நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி அப்படின்னா நிலக்கரினாவே பூமிக்கடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலக்கரியை தான் வந்து கிடைக்கக்கூடிய இதுதான் வந்து நிலக்கரி. இது வந்து ஃபஸ்ட்டு சீனா, 2வது USA, 3வது இந்தியாவாக இருக்குது. அதிகமாக இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் இருக்குது. அதே வங்காளம், ஜார்க்கண்டில் நிலக்கரி வயலேருந்து அதிக அளவு வந்து நிலக்கரி வந்து கிடைக்கிது. வங்காளம், ஜார்க்கண்ட். அலுமினியம் வந்து பேக் சைடு தாது வந்து தயாரிக்கும் முக்கிய தாது பேக் சைடு. இந்த கிழக்கு கடற்கரை, ஒடிசா, ஆந்திர பிரதேஷில் கிடைக்கிது. மைக்கா அப்படின்னா வெப்பத்தை தடுக்கும் கனிமமாக இருக்குது. அரிதி மின்கடத்தியாக இருக்குது. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் வியாபாரத்தில் 60% வந்து இருந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த மைக்கா தான். வகை வந்து பெக்மடைட். இது வந்து எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னா அதாவது AJBR. இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர் இந்த ஏ இந்த பக்கம் போட்டு இங்கே பி போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஏ வந்து ஆந்திர பிரதேஷ், ஜே வந்து ஜார்க்கண்ட், பீகார், ஆர் ராஜஸ்தான். மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்துவது இந்த வந்து மைக்கா தான். சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அஸ்ஸாம், குஜராத். அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா டிக்பாய், படார்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பள்ளி ஏரியா, ருத்ராப்பூர், சிவசாகர் வந்து மார்ன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அதே குஜராத்தில் வந்து காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர் மற்றும் காலோல்.
தங்கம் பார்த்திங்கன்னா 3 முக்கிய தங்க சுரங்க பகுதிகளாக இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா கோலார் மாவட்டமும், அடுத்தது ரெய்சூர் மாவட்டம், இன்னொன்று ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஆனந்தப்பூர், ராம்கிரி, தங்கவயல், இந்த 3 இடங்களில் தான் தங்கத்துக்கு வந்து பெயர் பெற்ற இடங்கள். வந்து கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்கவயல், அடுத்து ரெய்சூர் மாவட்டத்தில் ஹர்டி தங்கவயல், ஆந்திராவில் வந்து ஆனந்தப்பூர் மாவட்டத்தில் ராம்கிரி தங்க வயல் வந்து சுரங்கம் ஓரளவு தங்கம் கிடைக்குது. வைரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஎன்இசிஇ அறிக்கைப்படியில் நாடு முழுவதும் 4582,000 கேரட் வைரங்கள் காணப்படுது. மத்திய பிரதேசில் பண்ணா, இது வெரி இம்பார்ட்டன்ட், வந்து மத்திய பிரதேசில் பண்ணாங்கிறதுலையும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல், ராமல்லக்கோட்டா, கிருஷ்ணா நதி படுகையில் காணப்படுது. இது சும்மா பார்த்துக்கோங்க. புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூரில், சத்தீஸ்கரில் வந்து பாஸ்டர் மாவட்டம், ஒடிசாவில் நியூபடா பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவில் வந்து நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவில் ராய்சூர், குல்பர்கா மாவட்டம், ரெய்சூரில் வந்து காணப்படுது. உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து வந்து இந்தியா இருக்குது. 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. ஆசியாவில் மிகப்பெரிய இரும்பு பாதை கொண்டது வந்து இந்தியா தான். உலகளவுலன்னு பார்க்கும்போது இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. மொத்தம் இரும்பு பாதையோட நீளம் 63,000 கிலோமீட்டராக இருக்குது. அதில் மின்மயமாக்கப்பட்டது வந்து 13,000 கிலோமீட்டராக இருக்குது. உள்நாட்டு விமான சேவை பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸும் தனியார் விமான சேவைகளும் இருக்குது. அதேமாதிரி பன்னாட்டு விமான சேவை ஏர் இந்தியன் நிறுவனம் வந்து காணப்படுது. இந்தியன் ரயில்வே வந்து முதல் வைஃபை வசதி எங்கே இருக்குன்னா பெங்களூருக்கு தான் இருக்குது. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் இணைந்த நாள் பார்த்திங்கன்னா 27/8/2007. அடுத்தது மத்திய மாநில அரசுகள் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்காக, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கினாங்க. அது எப்போன்னா 1950. புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் பார்த்திங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, புதுப்பிக்கக்கூடிய மின் சக்தி மூல வகைகள் பார்த்திங்கன்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. நம் நாட்டில் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவது என்னென்னா MHRD, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட். மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் முக்கிய மாநில அரசுகளை கூட்டு பொறுப்பில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1976. மாநில அரசில் இருக்கிற கல்வி வந்து அந்த மத்திய பொதுப்பட்டியலில் வர்றது வந்து 1976 வந்துருக்கு. இந்திய கல்வி முறை பார்த்திங்கன்னா 6 நிலைகள் இருக்குது. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை கல்வி, முதுகலை பட்டம். ஓகேங்களா, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் இருக்குது. இந்திய கல்வி முறை 10+2 முறையில் இருக்குது. பல்கலைக்கழக தர அளவிடுறதுக்காக பல்கலைக்கழக மானியக்குழு UGC வந்து இருக்குது. வரவு செலவு திட்டத்தில் நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா 3% வந்து கல்வித்துறைக்காக ஒதுக்கப்படுது. மாநில அரசின் பொறுப்பில் வந்து உடல் நலம் இருக்குது. உடல் நலம் வந்து மாநில அரசில் தான் இருக்குது. மத்திய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு கழகம் வந்து பல்வேறு நலக்கொள்கையும் திட்டங்களையும் நடைமுறைத்து வருது. நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளும் கவனிப்பது எதுனா மத்திய நலத்துறை அமைச்சகம் தான். நலத்துறை நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனிப்பது மத்திய நலத்துறை அமைச்சகம். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் இருக்குன்னா ஆயுஷ் அப்படிங்கிற இதில் தான். மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கிறது வந்து உடல் நல பணிகள். உடல்நல பேணுதல் பார்த்திங்கன்னா கேரளா தான் முதல் இடத்துல இருக்குது. இலங்கை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து குறைவாக தான் காணப்படுது. திருவள்ளுவர்னு எடுத்துக்கிட்டால் காலம் பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டை, அதாவது சங்க காலத்தை வந்து சொல்கிறாங்க. பொருளாதார கருத்துக்கள் பார்த்திங்கன்னா திருக்குறளில் 2ஆம் பகுதியில் பொருட்பாலில் வந்து இருக்குது. அது செல்வத்தோடு தொடர்புடையதாக காணப்படுது. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் யார்னா திருவள்ளுவர். மழையை வாழ்வின் பொது அடிப்படை தேவை. அப்போ அடிவர்னா கண்டிப்பாக மழை தேவை. மழை பார்த்திங்கன்னா தான் உணவு தருகிறது. மழை தான் என்ன தருது? உணவு தருது. அந்த பொருளாதார வாழ்வின் அடிப்படையை உருவாக்குவதுன்னு நம்பினார். வேளாண்மை மழை சார்ந்தது. உணவு தருது. பொருளாதார வாழ்வை வந்து மழை பேஸ் பண்ணி தான் இருக்குது.
அடுத்தது வேளாண்மை வந்து மலையை சார்ந்துதான் இருக்குது. அலிமானத்தையும் தரும். அலிமானத்திலேருந்து மீண்டும் தளித்தவங்க தெரியும். அதாவது அழிக்கவும் செய்யும், அதுலேருந்து காப்பாற்றவும் செய்கிறது இந்த மலை தான். இதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உற்பத்தி காரணிகளை பற்றி வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம். நிலம் இருக்குது, அதில் உழைக்கிறோம், அந்த முதல் வந்து ஒரு அமைப்பாக கொண்டு வந்து காலம் கடந்து தொழில்நுட்பத்தில் வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. வேளாண்மை பற்றி என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தி காரணிகள் பார்த்துருக்கோம். அடுத்தது வேளாண்மை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படை பொருளாதார நடவடிக்கை. வேளாண்மை வந்து நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார நடவடிக்கை இதுதான். அதுதான் அச்சாணி. தலையாய மனிதன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உழவு செய்பவன் தான். மற்ற தொழில்களை விட உயர்ந்த தொழில் இருந்தால் உழவு தொழில் தான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். 1032வது திருக்குறள் இதற்கு உழவுங்கிற அதிகாரத்தில் இது காணப்படுது. பொது நிதியை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம். பொது இடத்துல வருவாய் வருது, அதை எப்படி பொது இடத்துக்காக செலவு பண்ணோம். அப்புறம் நிதி நிர்வாகம், அதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணோன்னு இருக்குது. வருவாயை வந்து உருவாக்குறோம், சேகரிக்கிறோம், நிர்வாகம் செய்கிறோம், செலவு செய்கிறோம். வருவாயை உருவாக்குறோம், சேகரிக்கிறோம், செலவு செய்கிறோம், அப்புறம் நிர்வாகம் செய்கிறோம். இதை தான் பொது நிதியில் சொல்லியிருக்காங்க. பொது செலவு எப்படி இருக்குன்னா, சமநிலையாக தான் இருக்கணும். அதாவது ஒரு நாடு தன் செலவுகளை கட்டுக்குள் வைக்கிற பட்சத்தில் அதன் வருமானம் கம்மியாக வந்தால் கூட அது வந்து எதுவும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிதிநிலை கொள்கை வகுக்கிற போது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் சமநிலையாக இருக்கலாம், ஆனால் பற்றாக்குறை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது செலவு 3 இனங்களுக்கு மட்டுமே, அதாவது பொதுவான என்ன, பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகள். பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகளுக்காக இவர் வந்து செய்யலாம். பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகள். வெளிநாட்டு உதவி, கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு உதவி நமக்கு தேவையில்லை, ஆதரவு தேவையில்லை. 739 என்ன குறளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெளிநாட்டு உதவி கோரும் நாடுகள் வந்து நாடுகளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீரை பெற்ற பொருளாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல், இரத்தலை பற்றி சொல்லுவாங்க. பசியிலிருந்து பெரும் விடுதலை வந்து அடிப்படை சுதந்திரம். எது அடிப்படை சுதந்திரம் பார்த்திங்கன்னா, பசியிலிருந்து பெரும் விடுதலை வந்து அடிப்படை சுதந்திரமாக சொல்கிறாங்க. அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருப்பது எந்தன்னா, எக்காலத்துக்கும் தீராத துன்பங்களை தருவதா இந்த பசி இருக்குது. செல்வம் வந்து வாழ்வதற்கான வழி தான், ஆனால் அது இலக்கு கிடையாது. மதிக்க தகுந்த வழியில் மட்டும்தான் பொருள் ஈட்டப்பட வேணும்னு சொல்கிறாங்க. பதுக்கி வைப்பது பயனற்று போகும். எது? செல்வத்தை. உண்மையான செல்வம் எதுனா தொழில். மிக பெரும் வளம்னா உழைப்பு. உண்மையான செல்வம்னு வள்ளுவர் எதை சொல்லியிருக்காங்கன்னா தொழில். மிகப்பெரிய வளம் வந்து உழைப்பு தான். நலன் பெறும் அரசு வந்து வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 3ம் இல்லாத அரசு தான் நலன் பெறும் அரசாக சொல்கிறாங்க. வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள். முக்கிய கூறுகள் வந்து ஆரோக்கியமான மக்களாக இருக்கணும், பெருஞ்செல்வமாக இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்கள் முழு பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட அடிப்படை பார்த்திங்கன்னா நன்னெறி அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது. அவங்க வந்து வேளாண்மை, அப்புறம் பசியிலேருந்து வெளியில் வருது, இதெல்லாம் பார்த்தோம் வள்ளுவர். ஆனால் மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா நன்னெறி மட்டும் அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்காரு. 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கைக்கும் இழுக்கானது. அது வெறும் பாவம்னு சொல்கிறாங்க. தார்மீக ஒழுக்கம் 1921 21 வயசில் தார்மீக ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. தார்மீக மதிப்புகளை வந்து புறந்தள்ளக்கூடாது. எப்போனா 24 வயசில் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தார்மீக ஒழுக்கம் வேணும்னு சொன்னது 1921. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளுறது வந்து 1924. கிராம குடியரசு அப்படின்னு அவர் வந்து கிராம குடியரசை பற்றி சொல்லியிருக்காரு. கிராமங்கள்
தான் இந்தியா வாழுதுன்னு சொன்னது வந்து காந்தி. தன்னிறைவு பெற்ற கிராமமாக இருக்கணும். அங்கே தன்னிறைவு பொருளாதாரம்னு சொன்னாங்க இல்லையா வள்ளுவர், இங்கே தன்னிறைவு பெற்ற கிராமமாக இருக்கணும். எதிர்ப்பு பார்த்திங்கன்னா இயந்திர பயன், நகரமயமாதல், தொழில்மயம், இந்த மூணையுமே காந்தியடிகள் எதிர்க்கிறாரு. இயந்திரங்கள் வந்து மிகப்பெரிய பாவம்னு சொல்லியிருக்காரு. தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடாக சொன்னது தொழில்மயம். சாபக்கேடு தொழில்மயம், பாவம் வந்து இயந்திரம். உற்பத்தி பரவலாக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலே உற்பத்தி நடைபெறணும். உற்பத்தி பரவலாக்குனா கொஞ்சம் அளவில் வந்து அந்தந்த இடத்துலையே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கிராம சர்வோதயா, உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களோ இல்லை, கிராமத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் சுயசார்பு பெற்றவையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். உடல் உழைப்பு, மனித உழைப்பு தான் உடல் உழைப்புன்னு சொல்கிறாங்க. அறக்கட்டளை கோட்பாடு பார்த்திங்கன்னா சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது. இந்தியா ஒரு சூதாட்ட முதலாளித்துவம், குறை கூறும் முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பிரச்சனை பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு காந்தி வந்து எதிர்க்கிறாரு. செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும். உணவு கட்டுப்பாடு வந்து செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தொகை வந்து செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறையை எதிர்த்தவர் காந்தி தான். சுய கட்டுப்பாடு தான் தேவை, பிரம்மச்சாரியத்தை வலியுறுத்துறாரு. மக்கள் தொகை படுத்த சிறந்த வழி வந்து சுய கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காரு. மது விலக்கு அப்படின்னா மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வது கிடையாது, மாறாக நோயை தான் தருது. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு 1947 1964 இறக்குற வரைக்கும் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. தான் நவீன இந்தியாவை கட்டமைத்த முதல் சிற்பி யாருன்னா சிற்பிகளுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அமைச்சர் யார்னா ஜவஹர்லால் நேரு. ஜனநாயகம் மற்றும் மதசார்பின்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜனநாயகம் மற்றும் மதசார்பின்மை. அடுத்தது திட்டமிடுதலை பற்றி அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. தொழில்மயமோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காரு. 1956 2வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கருப்பொருள் என்னன்னா அதாவது அந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட கருப்பொருள் விவாதத்தை வந்து பாராளுமன்றத்தில் துவக்கி பேசியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே வளர்ச்சியினை தற்சார்பினை அடையுது. அதாவது இந்த திட்டமிடுதல் மூலிமா இது சொல்லியிருக்காங்க. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் நேருவின் பங்களிப்பு மறக்க முடியாது. அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் இது எல்லாமே காந்தி வந்து இந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னார். அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னது வந்து நேரு. இவர் காலத்தில் பல ஐஐடி வந்து இந்திய தொழில்நுட்ப கழகம்லாம் தொடங்குனுச்சு. ஜனநாயக சமதர்மம் வந்து சொன்னது ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பிஆர் அம்பேத்கரை பற்றி சொல்லலாம். 1891 1956 வரைக்கும் இவரோட காலம். இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி இவர். சமதர்ம காவலர் சொல்லலாம். சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். பாருங்க, பழங்கால இந்திய வர்த்தகம், அதாவது 15 வயசில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதுகு வந்து சாஞ்சிட்டு போயிடுச்சு. 15 வயசில் முதுகு சாஞ்சி போய், அதனால் குழம்பு ஊற்றுறதுக்கு அவர் குமிஞ்சி தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பழங்கால பழம் செஞ்ச ஒரு குழம்பு வந்து வர்த்தகம் மூலிமா கொண்டு வந்து 15 வயசுலேயே முதுகு வளைஞ்சதுனால குமிஞ்சிக்கிட்டு குழம்பு ஊற்றுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பழங்கால இந்திய வர்த்தகம் 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமைக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் இது. இந்தியாவிலேயே தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை எதுனா முனைவர் பட்டத்திற்காக சமைக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் இது. இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் முனைவருக்கு பங்கிட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இந்த ரெண்டுமே பொருளாதார கருத்துக்களாக இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியம் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு வந்து ஒரு கட்டுரையாக வெளியிடப்பட்டுச்சு. 1921
பிரிட்டிஷ் இந்தியாவோட மாகாண நிதி பரவலாக்கல்ங்கிற ஆய்வு கட்டுரை எம்எஸ்சி பட்டத்துக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1923 ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற லண்டன் பொருளாதாரத்தில் டிஎஸ்சி பட்டம்காக பண்ணியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி ஆனது வந்து ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படிங்கிற வழிகாட்டின்படி தான் கருத்தாக்கம் பெற்றுச்சு. பொருளாதார கருத்துக்கள் வந்து 4 தலைப்புகளை வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. ஒன்று நிதி பொருளாதாரம், இன்னொன்று நிதி பொருளாதாரம், வேளாண்மை பொருளாதாரம், சாதி பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம். நிதி பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து பெரும்பாலான நூல்கள் வந்து 1813 23 வரைக்கும் பொருளாதார நூல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. மாகாண நிதி பெருக்கத்தை வந்து 3 நிலைகளில் இருக்காங்க. ஒப்படைவு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீட்டு ஒப்படைவு ஒதுக்கீடு வருவாய் பங்கீடு. இது வந்து 1900 வந்து ஒப்படைவு வரவு செலவு திட்டம் வந்து 1871 77 வரைக்கும். ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 1877 1882 வரைக்கும். 1800 ஓகேங்களா. வருவாய் பங்கீடு வந்து இங்கே வந்து 1800 வரும். இப்போ அந்த வருவாய் பங்கீடு வந்து 1882 1921 வரைக்கும். வேளாண்மை பொருளாதாரத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா 1918 இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தெருகள். அப்போ வந்து நில உடைமை கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ 18 வயசுலாம் நிலம் 18 வயசில் வந்து நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா. இங்கே வந்து நிலத்தில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 1918 இந்தியாவின் குறைந்த நிலைமை தீர்வுகள் கட்டுரை. அப்புறம் ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாங்க, நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு. ஒருங்கிணைப்பு மற்றும் விரிவாகட்டும் உள்ள வேறுபாடு வந்து நாடுகளின் செல்வத்தை போல இருக்குது அப்படின்னு ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. அது ஜாதி பொருளாதாரம். ஜாதி முறையினாவே அம்பேத்கர் ஞாபகம் வரும். ஜாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயக அமைப்பில் தோல்வியடைகிறது. அதாவது ஜனநாயகம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஜாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வியடையுது. ஓகேங்களா. அதாவது அரசியலில் ஜனநாயகத்தை விடவும் ஜாதி ஜனநாயகம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தோல்வி அடையுதுன்னு சொன்னது வந்து ஏன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். சமதர்ம பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, தொழில் வந்து நாட்டுடைமையாக இருக்கணும், நிலம் வந்து அரசாங்கம் வந்து நிர்வகிக்கணும், கூட்டு வேளாண்மை செய்யணும், அரசே காப்பீடு வணிகம் செய்ய வேணும், இந்த அனைத்து மக்களும் கட்டாயமாக காப்பீடு வசதி பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர். அடுத்தது ஜேசி குமரப்பா, ஜோசப் செல்லத்துறை குமரப்பா. இவர் வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 வந்து பிறக்கிறாரு. கிராம பொருளாதாரம் அப்படின்னு சொன்னது காந்தின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா குமரப்பா. அந்த கொள்கைகள்லாம் கொண்டு வந்து இவர் காந்தி, அதுக்கு வந்து அது ஃபாலோ பண்ணி முன்னோடியாக இருந்தது வந்து குமரப்பா. பொருளாதார கருத்துக்கள் வந்து இவர் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா காந்தியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு சொன்னது வந்து குமரப்பா. காந்திய பொருளாதார கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவம் மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கிய அவர் கோட்பாடுகள் கொண்டு வந்திருக்காரு. இவரோட கோட்பாடுகள் வந்து கிறிஸ்தவமும் இருக்கும், காந்தியமும் இருக்கும். காந்தியமும் குமரப்பாவும் பார்த்திங்கன்னா மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேணும்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை இது எல்லாத்தையும் களையணும்னு சொல்லியிருக்காங்க. காந்தியும் குமரப்பாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதனோட பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுனா பிரச்சனை இருக்கக்கூடாது, பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது, வேலையின்மை இருக்கக்கூடாது, வறுமை, ஆதரவற்ற நிலை இது எல்லாத்தையுமே களையணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவரோட பணி பார்த்திங்கன்னா உப்பு கழகத்துங்கிற போது யங் இந்தியாங்கிற பத்திரிகையில் வந்து பணியாற்றிக்கிட்டே அகமதாபாத்தில் குஜராத்தில் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக இருந்திருக்காரு. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு இவர் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1935. வெளியேறி இருக்கும்போது ஓராண்டுக்கு மேலே சிலையில் இருந்திருக்காரு. நிலைத்த பொருளாதாரம் இவரோட புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறிஸ்தவமும் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவமும் பொருளாதார வாழ்க்கை முறையும் 1945 2 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. யாருன்னா குமரப்பா.
காந்தியத்தை பின்பற்றுபவர்கள் வந்து சுற்றுப்புற சூழலியல் குறித்து நிறைய கோட்பாடுகள் வந்து சொல்கிறாங்க. காந்தியை பின்பற்றுபவர்கள் கண்டிப்பாக சுற்றுப்புற சூழலை வச்சு தான் நிறைய கோட்பாடுகள் இருக்கும். அதை வச்சுட்டு வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா 1930லேருந்து 1940 எழுதியிருக்காரு. இதே வந்து அம்பேத்கர் வந்து எழுதின பெரும்பாலான நூல்கள் பார்த்திங்கன்னா 1913லேருந்து 23 வரைக்கும் எழுதியிருக்காரு. இப்போ ராமச்சந்திர குஹா வந்து குமரப்பாவை என்னன்னு சொல்லியிருக்காருன்னா பச்சை காந்தின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பச்சை காந்தி யாருன்னா குமரப்பா. யார் சொன்னதுன்னா ராமச்சந்திர குஹா. இவர் வந்து இந்திய திட்ட குழுவில் வேலை செஞ்சுருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸில் கட்சியில் வந்து பணி செஞ்சுருக்காரு. சீனா, கிழக்கு ஐரோப்பா, ஜப்பான்கிற போகிற நாடுகளில் வந்து பயணம் செஞ்சு அங்கே இருக்கிற கிராம வளர்ச்சி திட்டங்களில் பார்வையிட்டு நம் நாட்டுகளில் வந்து அமல்படுத்த முனைஞ்சிருக்காரு. யாருன்னா குமரப்பா. அடுத்தது விகேஆர்வி ராவ் பற்றி பார்க்கலாம். பிஆரோட பிராமணந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவோட தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக 3 பேர்த்த சொல்லியிருக்காங்க. B.R. கார்கில், C.N. வக்கீல், விகேஆர்வி ராவ் ஆகிய குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளின் திட்டங்களையும் இந்திய முன்னேற்றத்துக்காக வளர்ந்திருக்காங்க. J.N. கீன்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா அமெரிக்க பொருளாதார சீர்திருத்தியவர், நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இவரோட மாணவர் வந்து விகேஆர்வி ராவ். இவர் சயின்டிஃபிக் மெத்தடில் தலா வருமானமும் நாட்டு வருமானம் பற்றியும் கணக்கிட்டிருக்காரு. முக்கிய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா தேசிய வருமானம், உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, அப்புறம் வேலைவாய்ப்பு, தொழில் பகிர்வு, இதை 3 கருத்துக்களையும் ராவ் சொல்லியிருக்காரு. தேசிய வருமானம் கணக்கீட்டு முறை பார்த்திங்கன்னா ராவ் பார்த்திங்கன்னா J.M. கீன்ஸின் மாணவராக இருந்திருக்காங்க. கோலன் கிளார்க்கோட உடன் பணி செஞ்சுருக்காங்க. H.W. சிங்கர் வந்து கீன்ஸ் மாணவர்களின் சிறந்தவர் வந்து யாருன்னா விகேஆர்வி ராவ்னு சொல்லியிருக்காங்க. ராவ் கணக்கீட்டு முறை பார்த்திங்கன்னா பொதுவாக வளரும் நாடுகளில் குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள், அதேமாதிரி முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் முதலீடு, சேமிப்பு, பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்யணும். வளர்ச்சி குன்றிய நாடுகள் வந்து தொழில்மயமாக்குதலின் விளைவுகளை, தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவோட ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையின் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுது. வந்து ராவில் வந்து முழு வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றங்கிற ராவு கட்டுரை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பன்னாட்டு உணவு உதவி. அப்போ நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பண்ணாங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பன்னாட்டு உணவு உதவி வந்து உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சமதர்ம ஆதரவு. சமதர்ம இந்தியாவை வலியுறுத்துகிறாங்க. அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தம் கட்டுப்பாட்டில் வைத்து அதாவது பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சி உச்சம் அடையுது இல்லையா, அதை தன் கட்டுப்பாட்டில் வச்சு பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சமதர்ம இந்தியா, அரசாங்கம் தான் பார்த்துக்கணும், பொதுத்துறை கட்டுப்பாட்டில் வச்சு நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றணும்னு சொல்கிறாங்க. ராவ் பார்வையில் தொழில் மயமாதல் பார்த்திங்கன்னா 1938 இந்திய பொருளியல் வாழ்வின் என்ன தப்பாக பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. 1938 1952 முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றை இடையேயான தொடர்பை வந்து சொல்லியிருக்காங்க. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர், நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் J.M. கீன்ஸ் அடிகள் வந்து பின்பற்றாங்க. 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து உருவாக்கினார். யாருன்னா ராவ். ஒன்று டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லி, பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி, சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் வந்து பெங்களூரு. அடுத்தது அமர்த்தியா சென்னோட புத்தகம் வந்து தொழில்நுட்ப தெரிவு. இவர் பாரத் ரத்னா 1999. அடுத்தது நோபல் குழு சென்னியோட பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சம் மற்றும் ஆய்வு உரிமங்கள் திறன் முன்னேற்றம் என்ற கருத்து 1998 சொல்லியிருக்காங்க. சென்னியோட வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்புங்கிறது 1981 வந்து கட்டுரையை எழுதியிருக்காங்க. வருமான பகிர்வு, வறுமை கோட்டில் கீழே உள்ள மக்களோட நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சென் வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையோட இயல்புகளை பற்றி
அறிவியல் ரீதியான ஆய்வு வந்து மக்கள் தொகையியல். 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு வீதம் சொல்கிறாங்க. வீதம் 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை வந்து கச்சா பிறப்பு வீதம். இதுதான் வந்து 11th எக்கனாமிக்ஸ் 7th லெசன் இந்திய பொருளாதாரம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.